என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றாரு. அவன் மறிக்காமல் இருப்பான்றாரு. என்னெல்லாமோ பயங்கரமா சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை ஒரு யூத ரபி அகானேகர் பார்த்து இதுல எந்த டீச்சரும் இப்படி பேசலாம் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்க வார்த்தையை தியானிக்கிறோம்னு சொல்லி பழைய பைபிள்ல ஏதோ வசனங்கள்லாம் எழுதி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சரியா? அது வந்து அதுக்கு பவர் இருக்கா? கண்டிப்பா பவர் இருக்கு. ஆனா பவுண்டேஷன் இதுதான். இயேசுவின் சிலுவை, சரீரம், ரத்தம். இந்த தியானத்தின் மேலதான் வார்த்தையின் தியானம் வரணும். இந்த பிரிசம்ல, இந்த பார்வையின் ஊடாக தான் வார்த்தையின் தியானம் வர வேண்டும். சோ இப்ப நான் வேர்டை மெடிடேட் பண்றேன், நீங்க என்ன மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாலும் immediately turn your attention to the blood, the cross and the body of Jesus. உங்களுக்கு நிறைய பேருக்கான பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள், பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைக்கான சாவிகள் நான் பேசும்போது இடையில ரெவலேஷன்ஸா இருக்கிறதெல்லாம். சோ நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு வெளிப்பாடுகளாக அந்த சாவிகள் வந்து சேரும். ஒரு வசனம் வரலாம், ஒரு வார்த்தை வரலாம், இல்லைன்னா சில ஈவன் தீர்வுகள் கூட அருளப்படும். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எப்படி வெளியே வரும், எப்படி கதவுகள் திறக்க முடியும், எப்படி சிறைச்சாலைகள் உடையும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களுடைய பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, வல்லமையுள்ள உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய மனக்கண்களை இன்னும் பிரகாசப்படுத்துவீராக. உங்களுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் பிரகாசம் அடைய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் கருத்தில் கூடுகிறோம். எங்களோட பேசும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி காட்டாவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய எல்லா முயற்சிகளும் வீணா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவரின் ஆளுகைக்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் கொடுக்கிறோம். எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவருக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. யோவான் 6 அதிகாரம் 41 யோவான் 6:41. வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். 48 ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு தொடர்ந்து போவோம். என்னன்னா, இதை அவர் பேசி முடிச்சோடனே, இந்த குறிப்பிட்ட இந்த உபதேசம் இதை அவர் பேசி முடித்த உடனே அடுத்து கொஞ்சம் பின்னாடி வந்து வசனங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே பார்க்கிறோம் அவருடைய கூட இருந்தவர்கள் சில சீஷர்கள், அந்த 12 பேர்ல அதை தவிர எக்ஸ்ட்ரா இருந்த சில பேர் வந்து இதை கேட்டோன்னே விலகி போயிட்டாங்களாம். இது என்ன கடின உபதேசம் சொல்லிட்டு, கடின உபதேசம்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்களாம். இப்ப எனக்கு உண்மையில யோசிச்சேன், இதை போய் எது கடின உபதேசம் சொல்லியிருக்காங்கன்னு. ஏன் நான் அப்படி யோசிச்சேன்னா, இப்ப நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். சபையிலே சின்ன பிள்ளைல சபையில பார்த்திருக்கேன். கம்யூனியன் நடக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன். சோ கம்யூனியன் அப்ப அது என்ன ஏதுன்னு விளக்கி அவங்க சொல்லி கம்யூனியன் எடுக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன்.
அப்படி பார்த்ததுனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஓகே. ஏன் இடறி போனார்கள் அப்படின்னு. ஏன் அவர்கள் இடறி போனார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதை அ அ புரிந்து கொள்ள முடியவில்லை. சரியா? இதை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அ ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, இது இ இவ் அவர்களுக்கு வந்து வேத வாக்கியங்களின் ஞான அர்த்தங்கள் புரியவில்லை. இப்போ என்னன்னா, எனக்குமே பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு இது ஒரு கடின உபதேசம்னு அத பார்க்கல. ஏன்னா, நான் இத பார்த்துருக்கேன். இது கம்யூனியன் எடுக்கிறது வந்து சின்ன பிள்ளையிலருந்து பார்த்துட்டு வளர்ந்து வந்திருக்கிறேன். அதனால இத நான் ஒரு பெரிய ஒரு கடின உபதேசம்னு நான் எடுக்கல. ஆனா, அ இது வந்து சரியான விதத்திலே புரிந்ததா? சரியான விதத்திலே உள்ள இறங்கினதா? அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டேனான்னா, அதுவும் இல்ல. சி கடின உபதேசம்னு அவங்க சொன்னாங்க. இப்ப நெறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய கடின உபதேசம்லாம் கிடையாது. ஆ ஆனா, அதாவது அதாவது ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு காஸ்பலே ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு, இயேசுவின் எல்லா உபதேசங்களையும் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு இது ஒண்ணும் கடின உபதேசம் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே எந்த ஞான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளாமல் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அதை புரிந்து கொள்ளாமலும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, மெனி டைம்ஸ் வந்து திஸ் ஹோல் திங் ஹஸ் பிகம் லைக் அ ட்ரெடிஷன். இது ஒரு சடங்கு போல ஆகிவிட்டது. ஓகே. ம். நீங்க சொல்லலாம், இல்லங்க நானும் முன்னாடி அப்படிப்பட்ட சபைகள்ல இருந்தேன். ஆனா இப்ப நான் அந்த மாரிலாம் நினைக்கல. நான் இயேசுவின் சரீரத்த ரொம்ப சீரியஸா நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் நமக்குமே வந்து இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விதத்திலே புரிந்திருக்கிறதா? புரிந்து கொள்ள வேண்டிய ஆழத்துல அது போயிருக்குதா? அது வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் அது மாறி இருக்கிறதா? அப்படிலாம் கேட்டா இன்னும் இல்ல. ஓகே. அ ஏன்னா, அங்க இயேசு நம்ம படிச்ச பகுதியில படிச்ச ஒரு வசனம் இருக்கு. அவர் அவர் சொல்றது ரொம்ப பவர்ஃபுல் வெர்ஸ் அது. என்ன சொல்றாருன்னா, "என்னை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன்." ஓகே. சோ, அ சொல்லிட்டு அவ என்ன இது எதோடனா யோவான் 14ல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு அருள் செய்யப்படும். அதுவும் இதுவும் சிமிலரா வருது. இப்ப இயேசுவின் சரீரத்தையும், இரத்தத்தையும் நம்ம புசித்து, நம்ம வந்து அதை பானம் பண்ணும்போது, நமக்கு வந்து நாம் என்ன வேண்டிக் கொள்றோமோ அது நடக்கும். அப்படின்னா என்னன்னா, அந்த ஞான அர்த்தங்களை புரிந்து கொண்டு, சரியா? அ இதை 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 நாம் உட்கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இத நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்ன்னு சொன்னா, நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது நடக்கும். கேட்டதை பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஞான அர்த்தங்கள் இவைகளில் இருக்கிறது. அதனால தான் சிலுவை பற்றி நான் டைட்டிலே எப்படி குடுத்திருக்கேன்னா, நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்துச்சு. சிலுவை, இயேசுவின் சிலுவை, மாம்சம், அப்புறம் ரத்தம். இதனுடைய தியானம். சோ அப்படின்னு தான் நான் குடுத்திருக்கேன். சோ இது ரொம்ப கொஞ்ச நாள் நம்ம இங்க ஸ்டே பண்ண போறோம். வி ஆர் கோயிங் டூ லுக் டீப்பர் ஹியர் பிகாஸ் வி நீட் இட். வி நீட் இட். ரைட். சோ அ இப்ப இதுல இருக்க ஞான அர்த்தங்கள். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சோ ஞான அர்த்தங்கள் என்னென்ன? இதுல என்னென்ன புதைந்து இருக்கிறது? என்னென்ன மறைந்து இருக்கிறது? அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பேசிட்டு இருக்காரு. "என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு" அப்படின்றாரு. அப்புறம் வந்து அவன் மரிக்காமல் இருப்பான்றாரு. என்னெல்லாமோ பயங்கரமா சொல்றாரு. இவரை இயேசு கிறிஸ்துவை ஒரு யூத ரபி அகானேகர் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு டீச்சர். இதுல எந்த டீச்சரும் இப்படி பிரசங்கம் பண்ணல. ஓகேயா? எந்த டீச்சரும் இதை இப்படி பிரசங்கம் பண்ணல. இப்படி ஒரு பிரசங்கமே பண்ணதில்ல யாருமே. எல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்காங்க? ஆ மோசே நியாயப்பிரமாணத்த எடுப்பாங்க. எடுத்து அதிலிருந்து எக்ஸ்பவுண்ட் பண்ணி பேசுவாங்க. சில பேர் ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள பேசியிருக்கலாம். கர்த்தர் என்னலாம் செய்வாரு? ப்ராமிஸ் என்ன குடுத்திருக்காரு? நமக்கு என்னலாம் செய்வாரு? அவர் நம்பும்போது அப்படின்னு பேசலாம். சங்கீதங்கள் எடுத்து பேசியிருக்கலாம். ஆனால் இதுல எந்த யூத ரபியும் என்ன சொல்லல? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. சரியா? சோ, அ இவங்களுக்கு வந்து இவர் ஒரு ரபியாய் பார்த்ததுனால அவரால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன இந்த ஆள் இப்படி சொல்றாரு? அவன் அதான் வந்து கேட்கிறான். என்ன இவர் ரத்தத்த எப்படி நமக்கு சாப்பிட குடிக்க குடுப்பாரு? இவர் எப்படி இந்த மாம்சத்த குடிப்பாரு? எப்படி ஏது ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நிக்கோதேமு 3ஆம் அதிகாரம் யோவான் 3ல கேட்கிறான். இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவராஜ்யத்தை காண மாட்டான்." அவன் அவன் வந்து கேட்கிறான், "எப்படி போதகரே ஒருத்தன் வயசான பின்பு எப்படி அவன் அம்மா வயித்துக்குள்ள திரும்ப போய் பிறக்க முடியும்?" அவன் கேட்கிறான். அதுக்கு இயேசு சொல்றாரு, "நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்தும் நீ அறியவில்லையா? இதெல்லாம் தெரியலையா உனக்குன்னு?" ஏன்னா அவரு அதிசயமா கேட்கிறாரு. அவருக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவைகளெல்லாம் ஆவியினாலே ஞான அர்த்தங்களாக போதிக்கப்பட அறிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள்.
அப்படிப்பட்ட ஞான அர்த்தங்களாய் அறிந்து கொள்ள இவர்களுக்கு முடியாது, வாய்ப்பில்லை. ஏன்னா, அந்த ஆவியை இவர்கள் பெறவில்லை. ஆனா இன்றைக்கு நாம் அந்த இடத்தில் இல்லை. தேவ ஆவியை நமக்கு பெற்றவர்களாய் இருக்கிறோம். நமக்கு போதிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு துணையாளராக, தேற்றரவாளராக இருக்கிறார். ஆகவே அ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் மேலா, ஃபீமேலா அப்படின்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. சரியா? ம். சில பேர் சொல்றாங்க, அவர் வந்து ஃபீமேலு. நாங்க நவுன கண்டுபிடிச்சுட்டோம். ஐயா அவர் மேலா இருந்தா என்ன? ஃபீமேலா இருந்தா என்ன? இதெல்லாம் பெரிய பிரச்சனையா? இந்த நவுன் அப்படி சொல்லுது, அந்த நவுன் இப்படி சொல்லுது. அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? அவர பத்தி இயேசு என்ன சொன்னாரு? சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துவார். சத்தியம் வந்துச்சா? சத்தியம் வராம ஏன்னா இது வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் வந்து ஓப்பனாவே சொல்லிர்றேன். நான் இந்தியாவுல இருக்கிற யாரையும் அட்டாக் பண்ணி பேசல. ஓகே. இந்தியாவுல இருக்க யாரையும் நான் அட்டாக் பண்ணி பேசல. இது ஏன்னா இந்தியால இருக்கவங்க பாவம். இங்க இருக்கவங்க விக்டிம்ஸ். ஓகே. அ இது வந்து ஈவன் இது அமெரிக்கால தான் வருது. இந்த டீச்சிங்ஸ்லாம் டவுன்லோட் ஆகுது நெறையா. அமெரிக்கால இருக்கவங்களையும் நான் அட்டாக் பண்ணி பேசல. ஐ அம் சிம்ப்ளி ஸ்பீக்கிங் அகைன்ஸ்ட் த டீச்சிங். ஏன்னா டெப்த்த சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சிங் தான். ஐ அம் ஜஸ்ட் அகைன்ஸ்ட் டீச்சிங். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் எனிபடி. எவரிபடி நீட்ஸ் ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப். எவரிபடி நீட்ஸ் ஹெல்ப். எல்லாருமே வளருகிறோம். நாம் சில காரியங்கள் சரியா செய்யலாம். சில காரியங்கள் தவறா செய்யலாம். கர்த்தர் கிருபையாய் சில காரியங்கள் நமக்கு போதித்திருக்கிறார். சில பேருக்கு அது இன்னும் அந்த போதனை வராம இருக்கலாம். இல்ல அத அவங்க கவனிக்காம இருக்கலாம். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். வி டோன்ட் நோ. சோ வி ஆர் நாட் ஹியர் டூ ஜட்ஜ் எனிஒன். யாரையும் குற்றம் தீர்க்கும்படி நீங்க தப்பு, இவங்க தப்பு, அ இந்த இவரு தப்பு, அவரு தப்பு. இது நம்ம வேலை இல்ல. அது கிடையாது. பட் டீச்சிங் ஷுட் பி டெஸ்டட். எவரி டீச்சிங் ஷுட் பி டெஸ்டட் வெதர் இட்ஸ் ஃப்ரம் காட் ஆர் நாட். சோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா ஆவியானவர் வந்து போதிக்கிறவர். நீங்கள் ஆவியானவரோடு நேரம் செலவிடுகிறீர்கள் என்று சொன்னால், ஞான அறிவு பெருக வேண்டும். வெளிப்பாடுகள் அதிகரிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்? நீங்கள் நன்றாய் இருக்கத்தக்க வெளிப்பாடுகள். சரியா? நான் பரலோகத்துக்கு போனேன். வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். என்ன நடந்துச்சு? ஒண்ணும் பெருசா நோ, நோ, நோ. யுவர் லைஃப் வில் ஷோ சேஞ்சஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அ அப்படின்னா, இப்ப நீங்க இந்த கால் கூட வரலாம். வந்துட்டு ஞான அறிவிலே நீங்கள் பெருகவில்லை என்று சொன்னால், ரெவலேஷன் இன்கிரீஸ் ஆகலாம். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு பெருக வேண்டும். அதிகரிக்க வேண்டும். உங்களுக்கு அந்த வாஞ்சை வர வேண்டும். இப்ப இந்த கால் வந்துட்டு போனோனே உங்களுக்கு அந்த வாஞ்சை வரணும். இந்த கால் வந்துட்டு போனோனே உங்களுக்கு எல்லாம் எல்லாம் நான் எல்லாம் பூரணமானேன், எல்லாம் நிறைவுள்ளவனானேன் அப்படின்னு அ ஒரு இடத்துக்கு வரதில்ல. இது வந்து உங்களுக்கு பசி தூண்டணும். அதுதான் இந்த காலோட ஒர்க். அப்பதான் கரெக்ட். எந்த பசி? தேவனிடம் நீங்கள் நெருங்கி சேரும்படியாகவும், தேவ வார்த்தை இன்னும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், தேவனுடைய வெளிப்பாடுகளை, ஞான வெளிப்பாடுகளை, விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இடத்துக்கு நீங்கள் உந்தி தள்ளப்பட வேண்டும். அதுதான் இந்த காலுடைய நோக்கம். ஓகே. சோ நீங்க நம்ம சுய பரிசோதனை அப்பப்ப செஞ்சு பார்க்கணும். எனக்கு அந்த இது வருதா? வாஞ்சை வருதான்னு பார்க்கணும். வரலன்னா எங்கேயோ எங்கேயோ நான் எதுலயோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். ஏதோ ஒண்ணுல தவற விட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்குள்ளே தேவனை அறிகிற அறிவு, அந்த வாஞ்சை வந்து என்னால பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. சோ, இப்ப ஆவியானவரோடு நேரம் செலவிடுறோம்னா, ஆவியானவர் போதிக்கிறார். அந்த போதனைகளை, ஞான அர்த்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? நமக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, தேவ ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்ம வந்து நமக்கு புரியாதுன்னுலாம் கிடையாது. சோ பிசாசு உங்களுக்கு இது புரியாது. இந்த ஞானத்தெல்லாம் உனக்கு உனக்கு என்ன தெரியும்? அப்படிலாம் சொன்னான்னா, நீங்க அத யூ கேன் ரிபியூக். யூ ஹேவ் அத்தாரிட்டி. ரிபியூக் தட் தாட்ஸ் அண்ட் சே, "நோ, ஐ வில் பி டாட் ஆஃப் த லார்ட்." நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பேன். நான் போதிக்கப்பட்டிருக்கும்படி தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அதற்கு நான் பாத்திரனா இருக்கிறேன். இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னால பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னு அந்த ஜெபத்தோடு நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாய் ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். சரி, ஓகே. சோ, ஆ சோ ஒரு யூத ரபி இப்படி சொல்றாருன்றது இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படிங்க? அது எப்படி குடுப்பாரு? சரியா? அப்ப இந்த ரத்தத்தை நாம் புசிக்க வேண்டும். ஆ ரத்தத்தை குடிக்க வேண்டும், மாம்சத்தை புசிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் மாம்சத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், குடிக்க வேண்டும். அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன் இயேசு ஏன் இயேசு இப்படி சொன்னார்? ஓகே, ஒரு காரியம். அவர் சொன்னதுல இருக்கிற அர்த்தங்கள் என்னென்ன? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலயும் பார்க்க முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்நானம் பெற்று அவர் வந்து பெற வருகிறார். வரும்போது யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்றான், "இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி." ஓகே. நமக்கு நல்லா தெரிஞ்சது வசனம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் அவரை பார்த்து சொல்லுகிறார். இப்ப முதலாவது அவர் இந்த இடத்துல சொல்லும்போது, "என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்" என்று அவர் சொல்லும்போது, அவர் தன்னை
குறிப்பா அந்த மாம்சத்தை புசிக்கிறது அப்படின்ற அந்த ஆட்ரிபியூட். ஓகே. ரத்தம் வந்து மிருகத்தின் ரத்தத்தை வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. ஓகே. ஆனால் தெளிக்கப்பட்டிருந்தது ரத்தம். புசிப்புக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படலன்னா, அது வெறும் அடையாளமா இருக்கறனால அந்த ரத்தம் கொடுக்கப்படவில்லை. அது ஃபுல்னஸ் இல்லன்னு காட்டுறதுக்காக. ஓகே. அதனால தான் பழைய ஏற்பாட்டுல மாம்சத்தை கொடுத்தார். ஆனா என்னத்த குடுக்கல? பஸ்காவிலே மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். ஆனா என்ன பண்ணல? ரத்தத்தை அவர்கள் குடிக்கல. ரத்தத்தை நிலைக்கால்களில் தெளித்தார்கள். அப்புறம் பலிகள் வரும்போது ஜனங்கள் மேல் ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஓகே. சோ, அப்ப பார்த்தீங்கன்னா, அ இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது இருந்தது. மாம்சம் புசிக்கப்பட்டது. ஆனா ரத்தம் குடுக்கப்படவில்லை. ஏன்னா, ஃபுல்னஸ் இல்லன்னு காட்டுறாங்க. இன்னும் ஃபுல்னஸ் வரல. கிறிஸ்துவில் தான் வருகிறது. அப்ப முதலாவது அவர் என் மாம்சம், என் ரத்தம் என்று சொல்லும்போது, தன்னை அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து பேசுகிறார். சோ, அதுல என்ன ஞான அர்த்தம் இருந்ததுன்னா, அவர் அதை சொல்லும்போது, ஞான அறிவுள்ளவர்கள் எதை பார்ப்பார்கள் அப்படின்னா, அப்பன்னா அந்த பழைய ஏற்பாட்டுல திருஷ்டாந்தமாக வந்த ஆடு. ஓகே. எங்க இருந்து ஆடு வருது பழைய ஏற்பாட்டுல? ஆடு வருது. அது முதல்ருந்தே வருது. ஏ அ என்னது? ஆதியாகமம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே தோலினால் உடைகளை பண்ணினான்னு வருதுல்ல, அங்க ஆடு வருது. ஓகே. அப்புறம் 4ஆம் அதிகாரத்துல ஆபேல் பலி செலுத்துகிறான். ஆபேலின் பலி அனுக்கிரீட ஏன்னா ஆடோட வந்தான். ஆடு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பலியிடுகிறான் 12ஆம் அதிகாரத்துல. அங்கேயும் ஆடு வருது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்படியே போனீங்கன்னா, ம மோரியா மலையிலே ஆடு வருது. ஆடு வந்து அங்கே அ அ மாட்டிக்கொண்டது. தானாக மாட்டிக்கொண்ட ஆடு. அந்த ஆடு ஈசாக்கை அன்றைக்கு காப்பாற்றியது. அது மட்டுமல்ல, இந்த ஆடு பலி குடுத்தோனே ஆண்டவர் வந்து ஆபிரகாம்ட்ட வேற அன்னைக்கு உடன்படிக்கை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் ஆடு அடுத்து எங்க வருது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து அ யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல வருகிறது. எங்கே? எகிப்திலே. அன்று ராத்திரியிலே அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அன்று ராத்திரி அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். மாம்சத்தை புசித்து இரத்தத்தை தெளித்தார்கள். இரத்தத்த இன்னும் குடிக்க இது வரல. ஏன்னா பழைய ஏற்பாடு நான் சொன்ன மாரி. மாம்சத்தை புசித்து இரத்தத்தை நிலைக்கால்களிலே தெளித்தார்கள். அன்று ராத்திரியிலே அவர்களுடைய சிறையிருப்பு நிறைவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்தது. அது மட்டும் அல்ல, அந்த இரத்தத்தை அவர்கள் தெளித்தார்கள், புசித்தார்கள். எகிப்தியர் மேல் பயங்கரமான நியாயத்தீர்ப்பு வந்து இறங்கியது. கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. அதே கர்த்தருடைய கரம் இஸ்ரவேலர் மேல் வந்தபோது, அவருடைய குணாதிசயம் மாறியது. அவர்களுடைய அவர்களுடைய முகபாவனை மாறியது. அவர்களுடைய எல்லாமே மாறியது. அவர்கள் போய் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எகிப்தியரை மிரட்டினார்கள். எகிப்தியர்ட்ட போய் கேட்டாங்க, "எடுத்து குடு, எடுத்து குடு. இவ்வளவு நாள் வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து குடு." நான் இப்ப பிசினஸ்லாம் நீங்க இறங்குறீங்கன்னு வைங்களேன். தயவுசெய்து சொல்றேன். இதெல்லாம் நீங்க ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். தொழில்ல இருக்கீங்க அப்படின்னா, ஏன் தொழில்ல இருக்கவங்களுக்கு குறிப்பா சொல்றேன்னா, வேலையில இருக்கவங்களுக்கு பொருந்தும் இல்லன்னு சொல்லல. தொழில்ல இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பிக்ஸடா சம்பளம் வரும். சரியா? ஆனா அதுலயும் இப்பலாம் எல்லாம் சேலஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஏஐ வருதுன்றாய்ங்க. எல்லாம் சேலஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்குமே இதுக்கு இந்த நாட்கள்ல பொருத்தம். ஏன்னா, சில காரியங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது நடக்கணும்னா நெறைய கைக்கூடி வரணும். இன்னும் கைக்கூடி வரலன்னு நெனச்சுட்டு இருக்கோம். பிரதர் ஓகே தான் பிரதர். ஆனா இந்த இது நடக்கணும்னா, அதுக்கு இத்தன காரியங்கள் நடக்கணுமே! அதெல்லாம் இன்னும் நடக்கலையே! ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க நீங்க. ம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்ன நடக்கணும்? பாவம் நெறைய கஷ்டப்பட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். ஒருத்தன் வாங்குறேன்பான். அப்புறம் பேமெண்ட் குடுக்க இழுத்தடிப்பான். அப்புறம் வாங்குறேன்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வாங்கலன்னுவான். இந்த மாரி ஆளாளுக்கு சொல்லுவானுங்க. அந்த ஏதோ ஒரு மூடுல சரின்னுவான். இல்லன்னுவான். அ நெறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரதர் காசு கைக்கு வர்றதுக்கு ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடியலன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்தின நாள் மாத்துறவன்லாம் இருக்கான் வந்து. சோ இப்படி பார்க்கும்போது பார்த்தா நெறையா நமக்கு என்ன தோணுது, இவ்வளோ காரியங்கள் கைகூடி வரணும். அதாவது இவங்க மனசு வைக்கணும், அவங்க மனசு வைக்கணும். அ அவன் எல்லாம் லைன்ல வரணும். ஒருத்தன் வாங்குறேன்றவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்தா எப்படி வாங்குவான்? சோ அப்ப நம்ம நெறைய நேரம் யோசிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாரி எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. எல்லா ஃபீல்டும் நான் ஈஸின்னு சொல்லல. இப்ப வேற ஜாப்ல கூட நெறைய பேருக்கு டார்கெட்ஸ்லாம் குடுக்குறாங்க. நீங்க இத்தன இது பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும்னு. இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும்லாம் சொல்றாங்க. அப்பன்னா அது கிடைக்கணும்ல. இவன் வந்து வாங்கணும்ல. அவன் வந்து நீங்க சொல்ற ப்ராடக்ட்ட ஏத்துக்கணும்ல. ம். இல்ல நீங்க டீச்சரா இருக்கலாம். டீச்சரா இருந்தீங்கன்னா, ஸ்கூல்ல ரிசல்ட்ஸ் புரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம் உங்கள. இவ்வளவு இவ்வளவு பேர் பாஸ் ஆனா, அப்ப இவனெல்லாம் எப்படிங்க பாஸ் ஆகுறது? நான் அந்த காலத்துல மதுரையில ஒய்டபிள்யூசில படிச்சேன். அ அப்ப இப்ப எப்படி ஒய்டபிள்யூசி எனக்கு தெரியல. அப்ப இருந்த மதுரை ஒய்டபிள்யூசி வந்து டீச்சர்ஸ்லாம் பாவம். ஏன்னா,
மேனேஜ்மென்ட் பிரின்சிபல் என்னன்னா வந்து எவ்வளோ கேவலமான ஸ்டூடெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். யாரையுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா 100% ரிசல்ட் வரும்னு கேட்பாங்க. எங்க டீச்சர்ஸ்லாம் சிலர் என்ட்டலாம் புலம்பியிருக்காங்க. கல்லுலருந்து நார் உரிக்க சொல்றாங்கப்பா. எப்படிப்பா உரிக்க முடியும்? அ அ அதிலயும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு 96, 97% கொண்டு வருவாங்க. 1, 2 தேராது. அந்த மாரி இருக்கும். ஸோ அது மாரி சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன். ஓகே. இத்தன ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும். ஆர் யூ மே பி அப்ளையிங் ஃபார் அ விசா. அண்ட் பீப்பிள் மே டெல் இல்ல, இல்ல இதெல்லாம் விடணும். ட்ரம்ப் இப்படி சொல்றாரு. என்னமோ பேசிட்டு இருக்காரு. அ அவன் சொல்றான் விசா கிடைக்காதுன்றான். இப்படி ஆகுன்றான், அப்படி ஆகுன்றான். ஸோ வி ஆர் மெனி டைம்ஸ் விசாஸ் என்ன பண்றான் நம்மள, சார் இவ்வளவு வரணும், அவ்வளவு நடக்கணும், அப்படி நடக்கணும் அப்படின்னு. ஆனால் அன்று ராத்திரியிலே எகிப்திலே அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் புசித்தபோது நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். திஸ் இஸ் நாட் ஈஸி குரூப் தே வர் டீலிங் வித். எகிப்தியர் வந்து ஒரு பயங்கரமான குரூப் வந்திருக்காங்க. அதுவும் அந்த பார்வோன் பொல்லாதவன். 9 வாதைகளை பார்த்துட்டான். பார்த்தவன் வந்து விட மாட்டேங்கிறான். 9 வாதைகள் வந்துருச்சு. விட மாட்டேங்கிறான். சோ ஏதோ ஈஸியான ஆள் கிடையாது. ஏதோ மிரட்டுனா பயப்படுற ஆள் கிடையாது. இல்ல கொஞ்சம் நைஸா பேசி காரியம் சாதிக்கிறதெல்லாம் கிடையாது. ஹியூமன்லி இம்பாசிபிள். ஹியூமன்லி இம்பாசிபிள். சில பேர் சொல்றாங்க, பிரதர் அந்த ஒரு அதிகாரி இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. இவர் போயிட்டாரு. இப்ப வேற ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் எனக்கு யாருன்னே தெரியாது பிரதர். நான் எப்படி போய் பேசுறது? என்ன போய் செய்றது? இந்த நபர் இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சு. இப்ப அவங்க போயிட்டாங்க. சில பேர் இந்த கோர்ட் கேஸ்லாம் ரொம்ப வருத்தப்படுறத பார்த்திருக்கேன். சொல்லுவாங்க, பிரதர் இந்த ஜட்ஜ் இருந்தா ஓகே பிரதர். அவர்கிட்ட டைம் முடிஞ்சிருச்சே. அவர் கொஞ்சம் நல்ல ஒரு நியாயமா தீர்ப்பு குடுத்துருவாரு. இந்த ஆளு அடுத்து வரவன் திருடன் மாரி இருக்கானே. இவன பார்த்தாலே தப்பு தப்பா சொல்றாங்க இவன பத்தி. இவன் இப்ப இந்த ஆளு வந்தாருன்னா என்ன பண்றது? அ காசு வாங்கிட்டாருன்னுலாம் டவுட்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்காங்க. சந்தேகமா இருக்கு இவர பார்த்தா. என்ன பண்றது? அப்படின்லாம் சொல்லி. இப்படிலாம் நெறைய நான் எக்ஸாம்பிள்ஸ் ஏன் குடுக்குறேன்னா, வி ஹேவ் ஆல் டிஃபரெண்ட் வி ஆல் ஹேவ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சேலஞ்சஸ் ஃபேசிங். வி ஆர் ஃபேசிங் டிஃபரெண்ட் சேலஞ்சஸ். ஸோ அப்படின்றப்ப இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடக்கும்போது, பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும்போது, நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சுடுறோம்னா, என்னுடைய ஜெயத்துக்கு ஒரு 36 ஃபேக்டர்ஸ் வொர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறோம். ஒரு 45 பேர் ஒத்துக்கணும் பிரதர். அப்பதான் எனக்கு நடக்கும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அன்றைக்கு அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டபோது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்த நிலைக்கால்ல போட்டாங்க. மாம்சத்தை சாப்பிட்டாங்க. இவங்க வேற ஒண்ணுமே பண்ணல. ஏன் இது கடின உபதேசம்னா, இது ஒண்ணு இருக்கு. இந்த மாரி இருக்கும். நம்ம மைண்ட் ஒத்துக்காது. உங்க மைண்ட் சொல்லும், "யுத்தம் நடப்பதோ அங்கே. உன் அறையில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" நம்ம மைண்ட் சொல்லணும், "என்னால் அங்க போய் ஏதாவது செய்ய முடிந்தால் செய்வேன். என்னால் போய் செய்ய முடியாது. என்னால் இதை மட்டும் தான் செய்ய முடியும். நான் இதை செய்யும்போது எனக்காக ஒருவர் கிரியை செய்கிறார்." இயேசு சொன்னார், "என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் வந்து அவனுக்கு எப்படி சொன்னாருன்னா, நான் என் பிதாவினால் பிழைக்கிறது போல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னாலே பிழைப்பான்." அப்படின்னா என்னன்னா, பிதாவினால் பிழைப்பான் அப்படின்னா என்ன? எப்படி இயேசு பிதாவினால் பிழைத்தார்? அப்படின்னா எப்படி பிழைத்தார்ன்னா, பிழைத்தார்ன்னா ஐ திங்க் அது வந்து கரெக்ட்டான இதான்னு தெரியல. பிழைக்கிறதுனா ஏதோ எஸ்கேப் ஆகுறது மாரி எடுத்துக்கிறோம். அப்படி இல்ல. லிவ் அப்படின்னு வருது. நான் ஜீவிக்கிறது. இங்கிலீஷ்ல வந்து நான் வாழ்றது. மை வெரி லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாதர். எப்படி அப்படின்னா, இந்த ஃபாதர் வந்து எப்படின்னா நெறைய வொர்க் பண்ணுவாரு. வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சில பேர் பார்த்துருக்கீங்களா? நீங்க வந்து சில பேர் அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைங்க வந்து ஊருக்கு போனாங்க, வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா, அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைங்க பார்த்துட்டாங்கன்னா, ஏதாவது காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு ஊர் வந்துட்டாங்கன்னா, 2 பேரும் பம்பரமா சுழலுவாங்க. அவங்க அப்பாலாம் போய் கால்ல போய் கறிய வாங்குவாரு, அத வாங்குவாரு, இத வாங்குவாரு. அம்மா ஒரு 35 டிஷ் பண்ணுவாங்க உட்கார்ந்து. அதான் வொர்க்கிங். அ அந்த மாரி தான் ஃபாதர் வந்து வொர்க் பண்ணாராம் ஜீசஸ்க்கு. அவரு எங்க போனாலும் ஜீசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நான் செய்றது இல்லங்க. இதெல்லாம் ஃபாதர் தான் செய்றாரு. இந்த ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசுவாரு, நெறைய வேல பார்ப்பாரு. அவரு வாய் கொஞ்சம் கம்மி. பைபிள்ல ஃபாதரை பேசினார்ன்னு எங்க இருக்கு எடுத்து காட்டுங்க. ஒரு இடத்துல இவரு நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன்னு போட்டிருக்கு. வேற என்ன போட்டிருக்கு ஃபாதர் பேசினதா? ஃபாதர் பேசினது அவ்வளவா ஒண்ணும் பெருசா இருக்காது. ஒரு இடத்துல இந்த கெட்டகுமாரன் கதையில ஃபாதர் வந்து கொஞ்சம் பேசுறாரு. ஆனா செயல்பாடுகள் எப்பயுமே அதிகமா இருக்கும். வொர்க் அதிகமா இருக்கும். அவரோட ஃபார்முலா வந்து டாக் லெஸ், வொர்க் மோர். யாரு? ஃபாதர். ஜீசஸ்க்கு. அவரோட வொர்க்ஸ பார்க்க முடியும். ஏன்னா ஜீசஸ் ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. எல்லாமே ஃபாதர் தாங்க பண்றாரு. நான் சும்மா கைய தான் காட்டுறேன். பின்னாடி அவர் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அந்த நான் சொன்ன மாரி வெக்கேஷன் வரும்போது அம்மா, அப்பா டட கட கடன்னு ஓடி, ஓடி பம்பரமா சுத்தி வேலை பார்ப்பாங்கல்ல. அந்த மாரி வந்து இவரு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. யார் வேலை பார்த்துட்டு இருக்கா? ஃபாதர் எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் செய்றாரு. லாசரு கல்லறைக்கு முன்னாடி நின்னு சொல்றாரு. நான் ஜெபிக்கணும் கூட தேவையில்ல. என் விருப்பத்தையே அறிஞ்சு நீங்க லாசரு வெளிய கொண்டு வந்துருவீங்க.
ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன். சோ இதுதான் இயேசு பிதாவினால் பிழைத்தது. ஏதோ அவரு இயேசு பிதாவினால் மூச்சு விட்டாருன்னு கிடையாது. இயேசு பிதாவினால வாழ்ந்தார் சொல்றாரு. அதே போல என்னை விசுவாசிக்கிறவன், என் விசுவாசிக்கிறவன் என்ன? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னாலே பிழைப்பான். அப்படின்னா இதே மாதிரி லைஃப் வரும்ன்றாரு. இதே மாதிரி லைஃப். அப்படி இருக்குன்னா, நீங்க 36 பேர் உங்களுக்கு உதவி செஞ்சாதான் காரியம் நடக்கணும்னு கிடையாது. எவனுமே உதவி செய்யலனாலும் உதவி செய்ய வைக்கப்படுவார்கள். They will be forced to work. பைபிள்ல இருக்கா? எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியான் வர்த்தகராகவும் ஏசாயா 45:14 நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தகராகவும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடைய மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார், அவரை அன்றி தேவன் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படின்னா வாக்குத்தத்தத்துல இருக்கு. வாக்குத்தத்தம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த தேவன் கிரியை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தைக்கு உண்மையுள்ளவர், வார்த்தைக்கு மாறாதவர். அவர் சொன்னதுதான். சோ அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியால், அவருடைய வாக்கு பண்ணி இருக்கிறபடியால், அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நடக்கும், நடக்க வேண்டும், நிச்சயமாய் நடக்கும். சோ அடுத்த ஆடு எங்க வருது? நிறைய சொல்லலாம். எகிப்துல நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இன்னும் நிறைய இருக்கு. வார்த்தையில் பிழைப்பது என்றால் என்ன? நான் வார்த்தையில் பிழைக்கிறது நான் எதுவும் சொல்லவே இல்லை இன்னும். நான் என்ன சொல்லிருக்கேன்னா, என்னால் நான் சொன்னது யோவான் 6 நம்ம படிச்ச பகுதியில தான் வருது. இயேசு என்ன சொன்னாருன்னா, நான் என் பிதாவினால் பிழைக்கிறது போல என்னை விசுவாசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அதாவது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி என்னாலே பிழைப்பான். பிழைப்பான்னா என்ன சொன்னேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சர்வைவிங், இட்ஸ் லிவிங் லைக் ஹவ் ஜீசஸ் லிவ்ட், தட் கிங் கைண்ட் ஆஃப் லைஃப். அவருக்காக ஃபாதர் எல்லாமே செய்யறாரு. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருனே அது அடங்குது. ஏன்னா எல்லாமே ஃபாதர் தான் பண்ணாருன்றார். நான் கிரியை செய்யலைங்க, நான் சும்மா பேசிட்டு தான் இருக்கேன், நான் சொல்ல சொல்ல ஃபாதர் செய்யறாரு. அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஃபுல்லா கவனிங்க. நான் ஃபுல்லா பேசி முடிச்சேனே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் நல்லா புரியும். ஓகே. சோ எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன மாதிரி ப்ரே தட் தி ஹோலி ஸ்பிரிட் வில் கிவ் யூ ரெவலேஷன். தட் அலோன் கேன் ஹெல்ப் யூ. எல்லாருக்குமே சொல்றேன் இது. தட் அலோன் கேன் ஹெல்ப் யூ. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கான பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள், பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைக்கான சாவிகள் நான் பேசும்போது இடையில ரெவலேஷன்ஸா இருக்கு அதெல்லாம். சோ நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு வெளிப்பாடுகளாக அந்த சாவிகள் வந்து சேரும். ஒரு வசனம் வரலாம், ஒரு வார்த்தை வரலாம், இல்லைன்னா சில ஈவன் தீர்வுகள் கூட அருளப்படும் உங்களுக்கு. அடைக்கப்பட்டிருக்க கதவுகள் எப்படி வெளியே வர்றது, எப்படி கதவுகள் திறக்க முடியும், எப்படி சிறைச்சாலைகள் உடையும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும். சோ ஜெபத்தோடு இருங்க, நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சரி, ஓகே. சோ ஆடு பத்தி நிறைய வருது. இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். யோர்தானை அவர்கள் கடந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லைகளுக்குள் வந்தார்கள். எரியோவனும் போல அந்த இடத்திலே கில்கால் அப்படின்ற இடத்துல அவங்க கேம்ப் இருந்தது. பேஸ் கேம்பா வச்சிருந்தாங்க. கில்காலிலே ஒரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. அந்த கில்கால பஸ்கா ஆசரிக்கப்பட்டவுடன் அடுத்த வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அன்று முதல் மன்னா பெய்து ஒழிந்தது, அன்று முதல் அவர்கள் தேசத்தின் பலனை புசித்தார்கள். அதாவது வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் நடாத விருட்சங்களின் பலனை புசிப்பீர்கள். கானானின் பழங்களை புசிக்க ஆரம்பித்தார்கள். கானானின் தானியங்களை புசிக்க ஆரம்பித்தார்கள். குறிப்பா சொல்லப்போனா எரிகோவின் தானியங்களை அவர்கள் புசிக்க ஆரம்பித்தார்கள். எரிகோக்காரன் வந்து கஷ்டப்பட்டு விதைச்சு அவன் இது பண்ணி தண்ணியெல்லாம் ஊத்தி வச்சிருக்கான். அதனுடைய அறுவடை இவர்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். பஸ்கா ஆசரிச்சோன்னு ஆட்டுக்குட்டி. ஓகே, அது ஃபுல்னஸ் கிடையாது. ஏன்னா ரத்தம் இன்னும் வரல, வெறும் மாம்சம் மட்டும்தான் இருக்கு. ரத்தத்தை நிலைக்கால மட்டும் தான் போட முடியும் தவிர, ஆனா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. சோ அப்ப ஞான அர்த்தம் உள்ளவர்கள் இயேசு இன்னும் நிறைய ஆடுகள் இருக்கு, அதுக்கெல்லாம் போல ஒரு சாம்பிள் கொஞ்சம் ஆடுகள் சொல்லிட்டேன். அப்ப அவர் எப்ப வந்து என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் சொல்றாரோ, அப்பொழுது ஞான அர்த்தம் உள்ளவர்கள் எதோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க? டப்புன்னு இமிடியேட்டா பஸ்காவோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இன்றைக்கு நாம் ஞான அர்த்தம் உள்ளவர்கள்னா யாருன்னா, இந்த கனெக்ஷனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
எந்த கனெக்ஷனை? ஓ, மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரா? ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அததான் சொல்றாரு. ஆகவே இன்றைக்கு நான் இயேசுவின் மாம்சத்தை ரத்தத்திலும் பங்கு பெறுகிறேன் என்று சொன்னால், அதை புசிக்கிறேன், அதை உட்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னா, அதை ரத்தத்தை குடிக்கிறேன் என்று சொன்னால், எனக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ளே வர வேண்டும். வரும். ஓகே. எப்போ வரும்னு நான் சொல்றேன். அது நான் கடைசியில சொல்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி இத இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இதே அ விஷயத்துக்கு அதாவது இந்த ஏன் அப்படி சொன்னாரு? என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணா நித்திய ஜீவன் உண்டு. அப்புறம் நெறைய காரியங்கள் சொல்றார்ல. அதெல்லாம் ஏன் சொன்னாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண மாம்சமும் ரத்தமும் கிடையாது. எத்தனையோ பேர் மாம்சத்தோட ரத்தத்தோட பூமிக்கு வந்தாங்க. ஆனால் இது சாதாரண மாம்சம் ரத்தம் இல்ல. யோவான் முதல் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். உண்டானது எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சோ இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? யோவான் 1, 1, 2 நான் சொன்னேன் உங்களுக்கு. யோவான் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஞான வெளிப்பாடு. அதுல வந்து இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றத காட்டுறாரு. இவர்தான் ஆதியிலே இருந்த வார்த்தை. சகலத்தையும் வார்த்தையினால் உருவாக்கினாரே, அந்த வார்த்தை இவர்தான். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றது இவர்தான். இவன் வார்த்தையாகிய தேவன் தம்முடைய வார்த்தையை ரிலீஸ் பண்ணாரு. ஓகே. The God who was the word released his rhema that resulted in creation. ஓகே. வார்த்தையாகிய தேவன் தம்முடைய வார்த்தையாகிய ரேமா வார்த்தையை அவர் கட்டவிழ்த்த போது தன் வாயின் மூலமாக அங்கே புதிய காரியங்கள் உருவானது. பூமி உருவானது. எல்லாமே உருவானது. சரியா? இந்த வார்த்தை எந்த வார்த்தை? சகலத்தையும் உருவாக்கின வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ ஒண்ணு கிடையாது. இது இது வந்து ஆதியில இருந்த வார்த்தை மாம்ச ரத்த ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார். ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் எவன் உட்கொள்கிறானோ அவன் கர்த்தருடைய வார்த்தையில் பங்கு பெறுகிறான். அதனாலதான் இதையும் அதை நான் கனெக்ட் பண்ணேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் எப்படி வார்த்தை நிலைத்திருக்க முடியும்னா, இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் போதுதான் வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிற முதற்படிக்கே வருகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஈவன் இன் த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் மெனி பீப்பிள் டோன்ட் நோ வாட் வேர்ட் ஆஃப் காட் இஸ். ஓகே. வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட்ல I'm not talking about the preachers, I'm talking about the listeners. Most preachers are they know. இல்லனா they wouldn't be where they are. சோ நான் பிரசங்கியார்களை சொல்லல, நான் கவனிக்கிறவங்களை சொல்றேன். நான் பிரசங்கியார்களை எல்லா பிரசங்கியாரையும் சொல்லல. நான் சொல்றது டாப் நாட்ச் வேர்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாச வார்த்தையிலே வல்லமை உள்ளவங்க இருக்காங்கல்ல, வல்லமையா கிரியை செய்றவங்க. அவங்களுக்கே இது நல்லா புரியுது. அது புரியும். எல்லா வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பிரீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பேசுறது பிளட் கவெனன்ட் அதிகமா பேசுவாங்க. ஓகே. அதுதான் அவங்க ஃபவுண்டேஷன். அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ அது அது இந்த இதுதான் இது கிறிஸ்தவத்தின் ஃபவுண்டேஷன் இதுதாங்க. இயேசுவின் சிலுவை, சரீரம், ரத்தம். எப்பொழுது இதை விட்டு டீவியேட் ஆகுறோமோ அழிவும் நாசமும் நிச்சயம் என்று எழுதிக் கொள்ளலாம். ஏன்னா யூ ஆர் டீவியேட்டிங் ஃப்ரம் யுவர் வெரி ஃபவுண்டேஷன். தேர் இஸ் நோ ஃபவுண்டேஷன் எக்ஸப்ட் த கிராஸ், த பாடி அண்ட் த பிளட். ஓகே. சரியா? நல்லா கவனிங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் இந்த சத்தியங்கள்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் ஆவி நமக்கு அருளப்பட்டு நம்முடைய உயிர்த்தெழுதலும் நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு ஆவியானவர் அருளப்பட்டது எல்லாமே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தான், உயிர்த்தெழுதல் மூலமாக தான். நம்ம நீதிமானாக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார்லாம் நான் முன்னாடி பேசியிருக்கேன். சோ அதெல்லாம் முக்கியம் தான். ஆனா வாழ்க்கையிலே செயல்படாத பகுதிகளை பொறுத்தவரை இன்னும் பதில் வரல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, இங்க யாருமே என்ன சொல்ல முடியாதுன்னா, நான் எனக்கு எல்லாமே பதில் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சில பதில்கள் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே. கர்த்தர் கிருபையாய் தம்முடைய வார்த்தையை உண்மை நிமித்தமாக நமக்கு பதில்களை கொடுத்திருக்கிறார். அதனால அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக, அவரை முழு மனதாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இன்னும் ஜெயம் வர வேண்டிய ஏரியா இருக்கு. யாருமே சொல்ல முடியாது எனக்கு எல்லாம் ஜெயம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உங்களுக்கு நல்லா எல்லாமே ஜெயம் வந்துருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அல்லாட்டி பிராக்டிகலா வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா, அவங்கள பக்கம் கல்லறை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் எழுப்பிட சொல்லுங்க. அதுதான் ஜெயத்தின் உச்சம். மரணத்தை ஜெயம் கொள்வது. முடிஞ்சா அது பண்ண சொல்லுங்க. அப்பதான் என்ன அர்த்தம்? ஜெயம் எல்லாம் வந்து அர்த்தம். ஜெயம் வராமல் இருக்கும் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், சரியா? ஜெயம் வரல
அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஸ்ட்ரகிள் இருக்கு, பிரச்சனை இருக்குங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த சிலுவை, சரீரம், ரத்தத்தை தாண்டி போகக்கூடாது எங்கேயுமே. அங்கேதான் உட்கார்ந்துருங்க. அங்கேயே உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு பைபிள்ல எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல. ஏன் சொன்னேன்னா, இது சாதாரண மாம்சம், ரத்தம் கிடையாதுங்க. இதுதான் சகலத்தையும் உருவாக்கின வார்த்தை. அவர் மாம்சமாகி ரத்தமாகி வந்தார். அதாவது நம்மை தொடும்படியாகவும், நம்மோடு உறவில் இருக்கும்படியாகவும், நம்மோடு தொடர்பில் இருக்கும்படியாகவும், இப்படி வந்து நம்மை அவருடைய ஸ்தானத்திற்கு, அவர் இருக்கிற இடத்துக்கு உயர்த்தும்படியாகவும், நான் பரலோகத்தை சொல்ல, அவருடைய பவர், அவருடைய அந்தஸ்து சொல்றேன், ஸ்டேட்டஸ் சொல்றேன், அதை உயர்த்தும்படியாகவும் அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பூமிக்கு வந்தார். யாரு? ஆதியிலே இருந்த வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, மாம்சம், இரத்தத்தை எவன் தியானிக்கிறானோ அவன்தான் வார்த்தையை தியானிக்கிறான் புதிய ஏற்பாட்டிலே. புரியுதா? ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்க வார்த்தையை தியானிக்கிறோம்னு சொல்லி பழைய பைபிள்ல ஏதோ வசனங்கள் எல்லாம் எடுத்து எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அது வந்து அதுக்கு பவர் இருக்கா? கண்டிப்பா பவர் இருக்கு. ஆனா ஃபவுண்டேஷன் இதுதான். இயேசுவின் சிலுவை, சரீரம், ரத்தம். இந்த தியானத்தின் மேலதான் வார்த்தையின் தியானம் வரணும். இந்த பிரிசம்ல, இந்த பார்வையினூடாக தான் வார்த்தையின் தியானம் வர வேண்டும். சரியா? இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேற மாதிரி பண்ணலாம். யோசேப்பை பத்தி தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு என்ன தியானிச்சுட்டு இருக்கலாம்னா, யோசேப் எப்படி டெலிஜென்ட்டா இருந்தான், யோசேப் எப்படி உண்மையா இருந்தான், யோசேப் எப்படி பரிசுத்தமா இருந்தான்னு அதை மட்டும் தியானிக்கலாம் வந்து. அப்புறம் யோசேப் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார் அப்படிலாம் தியானிக்கலாம். இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இப்ப இதையும் இந்த சிலுவையும் கனெக்ட் பண்ணணும் நீங்க. ஆர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, ரத்தம், மாம்சம் இந்த தியானத்தின் ஊடாய் அது உங்களுக்கு போய் கனெக்ட் ஆகி வரலன்னா, அது முழு பலனை தரும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வெரி சிம்பிள் ரீசன், நாம் இந்த பைபிளோடு உங்களுக்கு நமக்கு யோசேப்புக்கு எப்படிங்க தொடர்பு? அவர் என்ன உங்க சித்தப்பா பையனா? கிடையாது. ஏன் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தொடர்பு இருக்கு. அவர் மரணம் இல்லாவிட்டால் நமக்கு இஸ்ரேல் காணியாட்சிக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? வாக்குத்தத்தங்கள் வந்து வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? முற்பிதாக்கள் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால இதெல்லாம் ரொம்ப நல்லது தரிசி. நீங்க யாராவது யோசேப்பை தியானிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தப்பா தான் சொல்லல. ஏதோ நீங்க ஒரு இன்ஃபீரியரா பண்றீங்கன்னு சொல்லல. தாராளமா கர்த்தருடைய ஆலோசனைப்படி அவர் நடத்துறபடி தியானிங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இத ஒரு மெயின் கோர்ஸா கண்டினியூ பண்ணணும். எத? இயேசுவின் சிலுவை, சரீரம். இத வந்து நம்ம நிறுத்தவே முடியாது. இட் கேன் ஒருவேளை ஒரு சில நாள் நீங்க இத குறைச்சிட்டு மற்றது இன்னும் அதிகமா இருக்கலாம். இல்லன்னு சொல்லல. ஆனா திஸ் இஸ் அவர் பேஸ். திஸ் இஸ் அவர் ஃபவுண்டேஷன். வி கோ பேக் டு இட். எஸ்பெஷலி இன் ஏரியாஸ் வேர் யூ ஆர் நாட் சீயிங் ரிசல்ட்ஸ். பர்ட்டிகுலர்லி இன் ஏரியாஸ் வேர் யூ ஆர் நாட் சீயிங் ரிசல்ட்ஸ். அப்படி இருக்கும்போது யூ கேனாட் கோ டு சம்திங் எல்ஸ். கவனமா இருக்கு பாருங்க. பிசாசு ஈஸியா வந்துச்சிருவான். அவன் வந்து சொல்லிருவான், உன்கிட்ட வேற ஏதோ தப்பு இருக்கு, உட்கார்ந்து அனலைஸ் பண்ணு சொல்லிருவான். பெரிய பிரச்சனை. நீ பண்றது ஏதோ ஆண்டவருக்கு பிடிக்கல போல, அவருக்கு விருப்பம் இல்லாம செய்யற போல, அதான் உனக்கு இப்படி இருக்கு. அப்பனா பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நான் முதல்ல எங்க போறேன்? இது இதனுடைய இது ஏன் எவ்வளவு பவர்ஃபுல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து சங்கீதத்துல தீர்க்கதரிசிகள் யார் மூலம்? தாவீது யாருக்கு மூலமா சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவருக்கு உண்மையா இல்லையா? எப்ப? எகிப்திலே உண்மையா இல்லையா? அடி வாங்கும் போது கூட அவனுக்கு கொடுப்பு பாருங்க. அடி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஏதோ நட்சத்திர கடவுளை கும்பிட்டுருக்காங்க. ஏதோ ரொம்ப ஆனா அது பேர் என்னமோ அது கும்பிட்டாங்க. எப்ப? எகிப்துல. அப்புறம் வர்ற வழியிலலாம் அங்கங்க ஏதாவது ஐடல்ஸ் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. சரியா? இப்படிப்பட்டவங்க எகிப்துல ஏதோ நட்சத்திர தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருக்காங்க. சங்கீதத்துல வருது ரெக்கார்டு வருது. எங்க நான் நோட் பண்ணல. அப்படிப்பட்டவன் பெர்ஃபெக்ட்டா? கிடையாது. பை நோ மீன்ஸ் இஸ் பெர்ஃபெக்ட். நோ மீன்ஸ் இஸ் ப்ராப்பர். அவன் பஸ்காவை மோசேயின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசரித்தான். ரத்தத்தை எடுத்து நிலைக்கால போட்டான், மாம்சத்தை புசித்தான். அன்று ராத்திரியிலே அவனும் விடுதலையாக்கப்பட்டான். கிரியைகள் அல்லாத நீதி. இது வந்து பவுல் பின்னாடி எழுதுறாரு. ஒருவன் கிரியைகள் இல்லாமல் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் உன்னுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இது நடந்தது. பழைய ஏற்பாட்டில் நடந்தது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆடு. இயேசுவின் ரத்தத்துக்கு இன்னொரு அடையாளமா ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறது. ராகாப் வீட்டில் தூங்கின சிவப்பு கயிறு. சிவப்பு கயிறு தொங்கிட்டு தான் தெரியுமா ராகாபு? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி
கீழ்ப்படியாதவருடைய சேதமாகாது இருந்தால், அது மட்டுமல்ல, விசுவாசித்தவர்களுடனே சுதந்திரவாளி ஆனாள். இயேசு கிறிஸ்துடைய முன்னடியார்கள் சந்ததியில வர நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய, அதாவது முன்னோடி எப்படின்னா, ஒரு புறஜாதியா இருந்தவள் விசுவாசத்தினாலே இஸ்ரவேலாக்கப்பட்டார். நாமும் விசுவாசத்தினாலே இஸ்ரவேலாக்கப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஸ்டோரி பாருங்க. அங்க என்ன தொங்குச்சு? சிவப்பு கயிறு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ இந்த 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 ரத்தமும் மாம்சமும் என்பது சாதாரண காரியங்கள் அல்ல. என்ன சொல்றா, உங்கள்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், 1000 குறைகள் இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்கிட்ட எனக்கு குறைகள் இருக்குங்க, எனக்கு நிறைய டிஸ்குவாலிஃபைங் திங்ஸ் இருக்கு, இயலாமைகள் இருக்கிறது. எனக்கு இது முடியல, அது முடியல, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, அந்த பலவீனம் இருக்கு, என்னால முடியும், நிறைய இருக்கலாம். See, self pity is a demonic trap. As long as you have self pity, okay, சுய பரிதாபம் இருக்கும் வரைக்கும், ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, ஐயோ எனக்கு இப்படி ஆகுது, ஐயோ எனக்கு இதாயிருச்சு அப்படின்ட்டு இருக்க வரைக்கும் நீங்க பிசாசுடைய ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கீங்க. அவன் உங்களை ஃபுட்பால் மாதிரி கிரவுண்டுக்கு 4 பக்கமும் அடிச்சு விரட்டுவான். நீங்களும் வில் வில்சன் சொல்லுவார், some people the devil whips them all over town and yet they are thinking God is leading them in mysterious ways. அந்த மாதிரி பிசாசு அவங்களை பந்தாடிட்டு இருக்கான், ஆனா கர்த்தர் தான் நடத்துறாரு, ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க. எப்பனா உங்கள் குறைகளை பார்க்க வைத்து விட்டால், உங்கள் வாழ்க்கையில என்ன சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது இருக்கு, அது இருக்கு, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அதை கவனிக்க வச்சா, உங்க உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா தயவு செய்து எடுங்க, வேணாம்னு சொல்லலாம். எடுக்க முடியாதது என்ன செய்வீங்க? அங்கதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, ரத்தம், மாம்சம் வருகிறது. ராகாவ் என்னும் வேசிக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. எவ்ரிதிங் டிஸ்குவாலிஃபைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேனனைட் உமனுக்கு கேனன் பீப்புள் ஆர் ஃபார் ஸ்லாட்டர். அவர்கள் கொல்லப்படும்படி வைத்துக்கலாம். நியாய தீர்ப்பு அவர் மேல் வந்துவிட்டது. அவங்களுடைய பாவம் வானத்தை எட்டினது. ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு கானான் மேல வந்துவிட்டது. அதுதான் இஸ்ரவேலர் வந்தாங்க. சோ நியாய தீர்ப்பு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. ஓகே, அது மட்டும் இல்ல, இவள் டாப் ஆஃப் தட் ஐசிங் அந்த கேக் she was a prostitute. ஓகே, சோ நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் விபச்சாரம் பாவம்னு கிடையாது. அது பாவம் தான். அது விழுகைன்னு ஒரு பயங்கரமான உச்சம். அது சரியா, சுயசார்பின் உச்சம். அது ஒரு பயங்கரமான பாவம் அது. ஆனா அதுல இருந்தவள் அதையெல்லாம் அவன் பார்க்கல, அதெல்லாம் அவ எதுவும் சொல்லல. அவ என்ன சொன்னான்னா, இந்த கயிறு தொங்க இருக்கட்டும். அவங்க சொன்னாங்க, கயிறு இருக்கட்டுமா, கயிறு தொங்க விட்டுக்கோ. 2 விஷயம் சொன்னான். அப்படியே பாத்தீங்கன்னா பஸ்காட் சிமிலரா வரும். கயிறு தொங்க விட்டுக்கோ, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கோ, வெளியே போயிடாது. கயிறை தொங்க விடு, வீட்டுக்குள்ள உட்கார, எனக்கு உங்க போகாத, வெளியே போகாது. ஓகே, சோ இவள் எதுக்கு அடையாளமா இதுல பங்கு பெற்றான்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி, இது சாதாரண மாம்ச ரத்தம் கிடையாது, இது வார்த்தையின் மாம்சம் ரத்தம். வார்த்தையின் மாம்சம் ரத்தம். சோ இப்ப நான் வேர்டை மெடிடேட் பண்றேன், நீங்க என்ன மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாலும், immediately turn your attention to the blood, the cross and the body of Jesus. Immediately turn your attention. இந்த பாசேஜ் எடுத்து படிங்க. நீங்க யோவான் 6 படிக்கலாம், ஏசாயா 53 படிக்கலாம். இன்னும் நீங்க தேடி படிங்க, நிறைய இருக்கு பைபிள்ல, நிறைய பாசேஜஸ் இருக்கு. இதை தேடுங்க, கர்த்தருடைய தேடி வாசிங்க, இதை தேடுங்க. ஏசாயா 26 வருது, இந்த மலையிலே கர்த்தர் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுவார். அது கொடுமையான பதார்த்தங்களும் செழுமையான ஆகாரமும் நிறைந்த பெரிய ஒரு பஃபே மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மலை எந்த மாதிரினா, மரணத்தை ஜெயமாக விழுங்கும். அது எங்க நடந்தது? சிலுவையில் நடந்தது, கல்வாரியில் நடந்தது. அததான் அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசனமாக ஏசாயா 26 வருகிறது. இப்படி இன்னும் பாத்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லா இருக்கு, அட்டை இருக்கு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சம், மாட்டுக்குட்டியின் ரத்தம். ஓகே, 2 அர்த்தங்கள் பார்த்திருக்கோம் இன்னைக்கு. ஒண்ணு என்னது? அவர் சொன்னது, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொன்னது ஒண்ணு. பஸ்கா ஆட்டுக்குட்டி, அதை சொன்னாரு. அப்ப அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது, அதை விட இன்னும் அதிகமா நடக்கும். ஏன்னா இது மெய்யான ரத்தம், அது அடையாளமானது, இது மெய்யான ரத்தம். அடுத்து வார்த்தையின் மாம்சமும் ரத்தம். அதாவது the word which is beyond material realm restricted himself into the material realm and came down for one reason, so that we can take part in it. அது இந்த உலகத்தை தாண்டியவர், உலகத்தை வார்த்தையினால் உருவாக்கினவர், அதாவது ஒரு சரீர வடிவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்,
வடிவத்துக்கே அப்பாற்பட்டவர். அவரை வந்து சொல்றாரு, எனக்கு ஒப்பா எதுவுமே வைக்காதப்பா, முடியாது. ஏன்னா ஐ அம் சோ பிக். அப்படிப்பட்டவர் தன்னை சுருக்கி ஒன்றுமில்லாமல் ஆகி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களைப் போல என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வருது. அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக என்று சொன்னால் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு புசிக்க கொடுக்க முடியாம குடிக்க கொடுக்க முடியாது. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சொன்னாரா, அப்பத்தை எடுத்து இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், ரத்தத்தை எடுத்து இதை நீங்க வாங்கி இதை பருகுங்கள், இதை ட்ரிங்க், ரிசீவ் அண்ட் ட்ரிங்க். உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற சரீரமா இருக்கிறது. சோ இன்னும் ஞான அர்த்தங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம், அடுத்ததுல பார்க்கலாம். ஜஸ்ட் 2 things I want to stop here. I just want to stress, meditate on the body and the blood of Jesus. தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணான், பாபிலோனின் உணவால் நான் என்னை வந்து தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இன்னைக்கு நம்மளும் ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னன்னா, இயேசுவின் மாம்சம் இரத்தத்தினால் நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறேன். இயேசுவின் மாம்சம் இரத்தத்தினால் நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறேன். பரிசுத்தப்படுத்திக் கொள்வதுனா என்னை செப்பரேட் பண்ணிக்கிறது. God says separate yourself. பரிசுத்தப்படுத்திக் கொள். 3 நாள்ல யோர்தானை கடந்து போகின்றனாரு. அதே மாதிரி கர்த்தர் இன்று நம்மளை பார்த்து சொல்கிறார், பரிசுத்தப்படுத்திக் கொள், நான் உனக்கு உன் நடுவில் அற்புதங்கள் செய்ய போகிறேன். எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுங்க? என்னங்க செய்யணும் நானு? இயேசுவின் மாம்சத்தை இரத்தத்தை பூசி, இயேசுவின் மாம்சத்தை இரத்தத்தை பூசி. ஒரு முக்கியமானது இருக்கு பாருங்க. நம்ம வந்து இப்ப நான் இதை எப்படி செய்யணும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். திரும்ப நான் சொல்றேன். பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் எப்படின்னா, யூ கேன் புட் சம் சாங்ஸ், பிளட் சாங்ஸ் அண்ட் மேக் தம் ரன் கண்டினியூஸ்லி. அதுல எது உங்களோட டச் பண்ணுதுன்னு பாருங்க. எது உங்களுக்கு தொடுது, உங்களுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு ஒரு உணர்வை கொடுக்குதோ, அதை திரும்ப திரும்ப கேளுங்க. ஆவியானவர்ட்ட உதவியை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இப்ப நான் எந்த பாட்டை கேட்கணும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். எந்த வேத பகுதி எடுத்து தியானிக்கணும்னு கேளுங்க, உங்களை நடத்துவார். எனக்கு இது வேணும். எனக்கு அதாவது என்னன்னா, ஒரு ஒரு பலவந்தம் பண்ணுகிற மென்டாலிட்டி வரும். பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதை பலவந்தம் பண்ணுகிறவர்களே அதை பிடித்துக் கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அப்படி ஒரு எண்ணம் வரணும். அப்படி எப்படின்னா, இந்த இடத்துல நான் ஜெயம் பெற்றே ஆகணும் ஆண்டவர். இதுல நான் தோற்று போக கூடாது. ஜெயம், ஏன்னா நீர் என்னை ஜெயிக்கும்படி அழைத்திருக்கிறீர். நான் ஜெயிக்கும்படி எல்லாம் ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறீர். நீர் எப்படி தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஜெயிக்க விரும்புகிறீர். ஏன்னா எனக்கு எல்லாம் நீர் பண்ணி வைத்திருக்கிறீர். நீ உம்மிடத்துல ஒரு ஃபால்ட்டும் இல்லை ஆண்டவர். உம்மிடத்துல ஒரு குறை இல்லை. எல்லாம் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். எல்லாம் நீர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறீர். உம்மிடம் எந்த தவறும் இல்லை. அப்ப நான் ஜெயிக்கும்படி அதுக்கெல்லாம் தேவையானதை செய்து வைத்திருக்கிறேன். நான் ஜெயித்தே தீர்வேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும். எனக்கு உங்களுடைய வெளிப்பாடுகளை தாரும். எதை நான் தியானிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஸ்டே தேர். ரிப்பீட்டடா தியானிங்க. தியானிக்க 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 உங்களுக்குள்ளாக யோபு 42 அதிகாரத்துல சொன்ன பாருங்க, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அந்த உணர்வு வர, அந்த ஒரு உணர்வு வரும். உங்களுக்குள்ளே அந்த தைரியம். அதாவது when you are separated, okay, by the blood and the body, you will feel more confident that God will do for you. தாவீது போய் சொன்ன, தாவீதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நீ போனா கோலியாத்தை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார்னு சொல்ல. அவனா சொன்னான், நான் போவேன், நான் ஜெயிப்பேன். இவன் ஒண்ணுமே இல்லை, இவனை தோக்கடிப்பான. ஏன்னா அவனுக்குள்ள அந்த சத்தம் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அவனுக்குள்ள வந்து ஐயோ என்ன பண்ண போறோன்னு கேட்கல. அவனுக்குள்ள வேற சத்தம் கேட்டு இருந்துச்சு. என்ன சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு? நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்பன்னு அது மட்டும் தான் கேட்டுச்சு. எதுவுமே கேட்கல. அவனுக்கு உறுதியா தெரிஞ்சது ஜெயிச்சுவேன். கோலியாத்தை கூட கோலியாத்து விழுந்துருவான்னு தெரிஞ்சது, உறுதியா தெரிஞ்சது. அவன் ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இல்ல. He knew. I'm telling you, stay with the body and the blood. You will know. You will know. இன்னும் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நீங்க இந்த மாதிரி உறுதியா இருக்கும்போது, நீங்க தியானிக்க ஆரம்பிக்கும் போது, சம்டைம்ஸ் வந்து நீங்க அதை தியானிக்கிறதுக்கு வந்து நீங்க மெத்தட்ஸ் யூஸ் யுவர், இட் கோஸ் த்ரூ யுவர் மைண்ட் ஒன்லி. என்னன்னா, யூ யூஸ் ஹியரிங். ஓகே, நீங்க கேட்கறீங்க, நீங்க அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிறீங்க, ஒரு பைபிளை படிக்கிறீங்க. அப்ப எல்லாமே உங்கள் கண்கள், காதுகள், வாய் இது மூலமா தான் போகுது உள்ள. ஓகே, இந்த சென்சஸ் சொல்லுவாங்க. 5 சென்சஸ் மூலமா டேட்டா போகுது. The 5 senses may not sometimes appreciate this at all. It will tell you nothing is happening, or wasting your time. Okay, but unbeknownst to your system, unknown to you, உங்களுக்கு அறியாத விதத்திலே, நீங்கள் அறியாமல் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, beyond your knowledge or without your knowledge, இவைகள் எல்லாம் உங்கள் ஆவியிலிருந்து
உங்களுடைய தேவை அதாவது ரிப்பீட்டட் ஹியரிங் வந்து உங்களை அறியாத விதத்திலே. ஓகே, இதை நீங்கள் கேட்க கேட்க இதுக்கு உங்களுக்குள்ள போக 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 உங்கள் ஆவியில அதெல்லாம் இறங்கி ஆவியிலிருந்து தேவையான அந்த வெளிப்பாடுகள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த ஞானங்கள், ஞான அர்த்தங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் மனதுக்கும் உங்கள் சரீரத்துக்கும் போயிட்டு இருக்கும். எஸ், உங்க சரீரத்துக்கும் போகும். உங்கள் சரீரத்திலே சுகங்கள் நடக்கும், நிறைய நடக்கும். உள்ள இன்டர்னல் நடந்துட்டு இருக்கும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க மைண்டுக்கு இதுக்கு ஒண்ணுமே புரியாது. உங்களே அறியாமல் என்ன நடக்கும் அப்படின்னா, இது உள்ள நீங்க போக 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 உங்களே அறியாமல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். ஓகே, நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா அப்படிலாம் இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இயேசுவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் நாடி வாஞ்சித்து விரும்புகிற ஒருவன் ஒருபோதும் தவறா இருக்க முடியாது. ஒரு இடத்துல கூட இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் அவர் உட்கொண்டதுனால அவங்களுக்கு வந்து, அதாவது ஒரு வாஞ்சையோடு விருப்பத்தோடு நிதானித்து அறிந்து இது என்னன்னு அதான் செஞ்சிருக்கோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் போட்டிருக்கல. நிதானித்து அறியும் போது இயேசுவின் சரீரத்தை ரத்தம் இன்னதென்று நிதானித்து அறியும் போது அறிகிறவர்கள், அறிந்து உட்கொள்கிறவர்கள். சோ உங்க மைண்டால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தையும் தொடர்ந்து தியானிக்கிறார்களோ, சிலுவை தியானத்தை தொடர்ந்து இருக்கிறவர்கள், வாஞ்சையோடு விருப்பத்தோடு அதை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, தவறாய் போவதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் ரூட். In my own experience, what I felt is prolonged meditation on the body, the blood and the cross results in you getting other revelations, vital revelations. குறிப்பா எப்படிப்பட்ட ரெவலேஷன் நீங்க எதிர்பார்க்கலாம்னா, நீதியின் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். சில பிரச்சனைகள்லாம் வந்து என்னன்னா, நீங்கள் அதை பார்த்து டிக்ரி பண்ணணும், அதுதான் மிஸ்ஸிங், வேற எதுவுமே மிஸ்ஸிங் கிடையாது. ஆனா இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தையும் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கும்போது நம்ம தவறா இருக்க வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா, only thing that is still missing is your powerful decree. All that is missing is your powerful decree. அந்த டிகிரி எப்ப வரும்னா, when righteousness rises from inside of you. நீங்க சத்தமா கத்துறதுனால இல்ல தீர்க்கமா முடிவெடுக்கிறதுனால கிடையாது. The spirit of righteousness உங்களுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும். நீதியின் ஆவி உங்களுக்குள்ள எழும்பும் போது, அந்த நீதியினால் தேவ நீதி உங்களுக்குள்ள அப்படியே உங்க ஆவியிலிருந்து எழும்பும் போது நீங்கள் கட்டளையிடுவீர்கள். கட்டளையிடும் போது நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஆகும். இப்ப என்னன்னா, நீங்க கட்டளையிடும் போதே உங்களுக்கு தெரியும், நான் சொன்னபடி எனக்கு ஆகும் போது. Even before the result comes, you will know you're going to have a grand result. அது எப்படின்னா, நீதி உங்களுக்குள்ள அவேக்கன் ஆகும், நீதி உங்களுக்குள் உயிர்த்தெழும். அதுதான் இது செய்யுது. சரி, தொடர்ந்து ஞான அர்த்தங்களை நாம் வருகிற நாட்களை பார்ப்போம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமா. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Horra bante redere verean conture verean deri verean sodoro baro. Rembro turi bande ringo dora bonto rimba canta redere varaken dire gadara bento rinde rimbre kadara hantu. Harudirian canto baro tere gadara brentu rigere brende rinte ride ramba canto ribadara gandara. ரோய்பரான் வரையும் கண்டரவதையான் கண்டோர கத்தர் சொல்லுகிறான், அபிஷேகம் என்ன கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை குறித்து அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். Hallelujah. 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 Thank you, Lord. All right. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படும். Doors will not be shut before him. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். Hallelujah. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். Rembatera godorum bonteri bedera hantiri gadara hadare akrenteri hodore yankentero berum tradara variantere berio. Ren tu rebenteri i darahan dor bent remba kadarahanderi ankontori bedara brant. Thank you, Heavenly Father. Thank you, Heavenly Father. Thank you, Heavenly Father. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆக்கிரிய செய்கிறீர் என்பதை இன்னும் பார்க்கும் எங்கள் மரக்கண்கள் திறக்கப்படுவதாக. Hallelujah. Hallelujah. Lord, we thank you in advance. எங்களுக்காக நீர் செய்கிற கிரியைகளை நினைக்கிறோம், அவைகள் நிமித்தமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் செய்கிற கிரியைகளை நினைக்கிறோம், அவைகள் நிமித்தமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் ஆமென் என்று இருக்கிறபடியே
எங்களுக்காய் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் சாட்சிகளை எழுப்புகிறார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் உடைய நாமத்தினால் கிடைக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்தை தடைப்பட்டிருக்கிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கட்டும். வியாதியின் கட்டிலே பலவீனத்தை படுத்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சம்பள உயர்வுகள் யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கார் வாங்கணும், அல்ல வீடு வாங்கணும் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதற்கான பொருளாதார உதவிகளை இயேசுவின் நாமத்திலே வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். விசாஸ் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்கு கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறப்பதா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து வழி நடத்தும் கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தியானம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இன்னும் ஆழங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Thank you. God bless you. See you in the next meeting.